அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. கனக பாதை ஆரிரோடில் தேவ ஒளியே, கனக பாதை ஆரிரோடில் தூய தேவ ஒளியே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அறம் நீருத்தாய் மாற்றினாரே, அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அறம் நீருத்தாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே, நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே இயேசுவை போற்றிடுவே, நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிட. கரங்களை தட்டி நல்லவரே வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. நல்லவரே வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. நன்றி சொல்லி பாடுவேன். பாடுவோமா? கடந்த 8 மாதம் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல காத்தாரே. நன்றி சொல்லி உற்சாகமாய் கரங்களை தட்டி நாதன் இயேசுவின் நாமத்தை நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கன்னி மணி போல் காத்தாரே. கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கன்னி மணி போல் காத்தாரே. கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் நம்மை நடத்தினாரே. கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் நம்மை நடத்தி. கரங்களை தட்டி நல்லவரே நல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. நல்லவரே வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. துன்பங்கள் எந்தன் வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும், துன்பங்கள் எந்தன் வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும், கண்மலை தேவன் என்னோடு இருக்க கவலை இல்லை என் வாழ்விலே. கண்மலை தேவன் என்னோடு இருக்க கவலை இல்லை என் வாழ்விலே. நல்லவரே வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே வல்லவரே, என் வாய்கள் என் வாழ்வில் செய்தவரே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தை. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தை. நன்றியால் நம் உள்ளம் நிறைந்தே
நாதன் இயேசுவை போற்றிடுவோம். நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவோம். மேகங்கள் மீது மன்னவன் இயேசு, வேகம் வருவார் ஆனந்தமே. எஸ், மேகங்கள் மீது மன்னவன் இயேசு, வேகம் வருவார் ஆனந்தமே. கண்ணீர் துடைத்து பலனை கொடுக்க கர்த்தாதி கர்த்தர் வருகின்றாரே. கண்ணீரை துடைத்து பலனை கொடுக்க கர்த்தாதி கர்த்தர் நல்லவரே சொல்லுவோம். நல்லவரே வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. நல்லவரே வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. சொல்லலாமா? எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜாணி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜாணி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஓ ஆராதனை உமக்கே. ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஒருமித்து சொல்லுவோம். ஆராதனை உமக்கே, ஆராதனை 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 உமக்கு தானே. ஆராதனை 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 உமக்கு தானே. ஆராதனை 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 உமக்கு தானே. நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், உமக்கே ஆராதனை. உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம், உமக்கே ஆராதனை. சொல்லலாமா சேர்ந்து? நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், உமக்கே ஆராதனை. உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம், உமக்கே ஆராதனை. உம் நாமம் உயர்த்திடுவேன், உம் அன்பை பாடிடுவேன். உம் நாமம் உயர்த்திடுவேன், உம் அன்பை பாடிடுவேன். ஆராதனை 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 உமக்கே,
ஆராதனை 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 உமக்குத்தானே ஆராதனை உமக்கே சொல்லுவோம் ஆராதனை உமக்கே அவரை ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஓ ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே நல்ல கரங்களை தட்டி ஆவியில் நிரம்பி ரீஷந்தன கப ரப லதி ரப லீதனமௌ சந்தன கப ரப லதி ரமம ஓ ரபு சந்தன கப ரலதி ரம. கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் ஏராளம். நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி மகிமை அவர் ஒருவருக்கு மாத்திரமே. ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் முழுவதும் கடந்த மாதங்கள் முழுவதும் கண்ணின் மணி போல காத்தவர் இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாரே, எத்தனை பெரிய கிருபை. மைட்டி காட், உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய நாமத்திற்கே மகிமை சொல்லுகிறோம். 2 கரங்களை உயர்த்தி இந்த காலை வேளையில தகப்பனே, உம்முடைய மகத்துவம் உள்ள நாமம் எத்தனை பெரியது. Thank you Jesus, hallelujah, mighty God. அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். சொல்லலாமா ஒன்று சேர்ந்து? ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தோ. அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தோம் எங்களை. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தோ. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தோ. ஆராதனை 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 ஆராதனை. எஸ், ஆராதனை அன்பரே சுராஜனுக்கே. ஒரு அர்ப்பணிப்போடு ஆவியா தேவனுக்கே 2 கரங்களை உயர்த்தி அன்பரே ஆவியான தேவனுக்கே. ஒன்று சேர்ந்து ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே
ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். நீரே என் செல்வம், ஒப்பற்ற என் செல்வம், நீரே என் செல்வம், ஒப்பற்ற என் செல்வம், உம்மில் மகிழ்கின்றே, உம்மில் மகிழ்கின்றே, நான் என்னை மறக்கின்றே, நான் என்னை மறக்கின்றேன். ஏசையா என்று உயர்த்தோமா? ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். எஸ், ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். ஆமென். நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து எல்லா மகிமைக்கும் கனத்துக்கும் பாத்திரராகிய உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். அவருடைய நடத்துதல் எத்தனை ஆச்சரியமானது. சோர்ந்து போன பொழுது, பலனிழந்த பொழுது, கீழே தள்ளப்பட்ட பொழுது, மடங்கடிக்கப்பட்டவனையும் கீழே விழுகிறவனையும் தூக்கி எடுக்கிறவர், நம்மை தூக்கி எடுத்து ஒவ்வொரு நாளும் நம்மை கரம் பிடித்து நடத்துகிறாரே. இந்த உலகம் வேண்டாம் என்று நம்மை கீழே தள்ளின பொழுது, ஒதுக்கின பொழுது, கர்த்தர் நீ எனக்கு வேண்டும் என்று சொல்லி தம்முடைய கரத்தை பிடித்து தூக்கி எடுத்து இதுவரைக்கும் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறாரே. எத்தனை பெரிய அன்பு! அவருடைய அன்புக்கு ஈடு இணை ஒன்றுமே இல்லையே. ஆமென். இந்த காலை வேளையில கடந்த 8 மாதம் முழுவதும் கண்ணின் மணி போல நம்மை காத்தவர் இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் உன்னை நடத்துவார் மகனே. இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் உன்னை நடத்துவார் மகளே. அவருடைய பலத்த கரம் உன்னோடு கூட இருக்கும். ஆமென். தேவ கரம் உன்னோடு கூட செயல்படுவதை நீ கண்டு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாய். ஆமென். ஹல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் ஆகும் என்ற வார்த்தையின்படி இதுவரைக்கும் அற்புதமாய் நடத்தினவர் இனிமேலும் உங்களை அற்புதமாய் ஆச்சரியமாய் நடத்துவார். ஆமென். நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று நாங்கள் கண்டு உம்மை பணிந்து கொள்ள வந்தோம் என்று ஈசாக்கினுடைய சத்துருக்கள் ஈசாக்குக்கு முன்பதாக வந்து நின்றது போல கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார். கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தி உங்களுடைய முகத்தை பிரகாசிக்க செய்வார். கர்த்தர் உங்கள் தலைகளை உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். ஆமென். கர்த்தருடைய சமூகத்திலே உங்களை அர்ப்பணியுங்கள். கர்த்தருடைய கரத்திலே உங்களை ஒப்புக் கொடுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பலத்த கரத்திலே உங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து பாருங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்று சத்துருக்கள் வந்து சொல்லுகிற அளவிற்கு கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதை அநேகர் காணத்தக்கதாக கர்த்தர் கிரியை செய்வார். கர்த்தர் நிச்சயம் கிரியை செய்வார். உங்கள் வேலை ஸ்தலத்திலே கர்த்தர் உங்களோடு இருப்பதை கர்த்தர் உணர்த்துவார். உங்க பிசினஸ்ல கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருப்பதை கர்த்தர் வெளிப்படுத்துவார். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும் என்ற வார்த்தையின்படி அவருடைய மகிமையை கர்த்தர் வெளிப்படுத்துவார்.
இந்த மாதத்தில் கர்த்தர் நீங்கள் எதிர்பார்க்காத, உங்களுடைய அறிவுக்கு புலப்படாத ஒரு அற்புதமான கிருபைகளை கர்த்தர் செய்வாராக. விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி அதை அறிக்கை செய்து, என்னுடைய அறிவுக்கு எட்டாத காரியங்களை புலப்படுத்துகிறவருக்காக நன்றி. நன்றி ஆண்டவரே, உம்முடைய நாமத்திற்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் நம்முடைய ஊழியங்களை ஆசீர்வதிக்கும்படி சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பலத்த கரம் இதுவரைக்கும் இந்த ஊழியத்திலே அவருடைய கிருபையின் கரம் கூட இருந்தது போல இந்த புதிய மாதத்திலும் ஆச்சரியமாய் நம்மோடு கூட இருக்க போறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். விசேஷமாக வட இந்திய பகுதியிலே நாம் தாங்கி வருகிற மிஷனரிகளுக்காக கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய அற்புதமான கிருபை. பாஸ்டர் முத்து முருகேசன் உத்தரப்பிரதேசத்தில் சோன்பத்ரா டிஸ்ட்ரிக்ட்ல பல எதிர்ப்புகள் மத்தியிலே கர்த்தருடைய ஊழியத்தை அவர்கள் செய்து வருகிறார்கள். அவர்களுக்காக நல்ல கரத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாம் தாங்கி வருகிற மிஷனரிகள் அவர்கள் ஊழியங்களிலே கர்த்தர் ஒரு அடுத்த நிலைக்கு அவர்களை கொண்டு செல்லும்படி வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். மிஷனரிமார்களுக்கு வட இந்திய பகுதியிலே அவர்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. மாத்திரமல்ல, பல இடங்களிலே உத்தரப்பிரதேஷ் பல இடங்களிலே இன்னும் ஆராதனை நடத்தக்கூடாது என்ற தடை வெளியரங்கமாய் இருக்கிறது. பல சபைகளில் பாஸ்டர் சார்ல்ஸ் அவர்களோடு இணைந்த அவர்களுடைய எல்லா சபைகளும் இன்றைக்கும் ஆன்லைன்ல தான் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்காக வலது கரத்தை உயர்த்தி, தகப்பனே ஆண்டவரே, வட இந்தியாவிலே இந்த ஊழியங்களிலே பலவிதமான இக்கட்டில இருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக நாங்கள் எல்லாரும் ஒருமித்து பாரத்தோடு ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒரு விடுதலையை தருவீராக. நல்ல வாயை திறந்து தேவ சமூகத்தை நோக்கி இந்த வார்த்தை சொல்லுங்க. கர்த்தர் ஒரு விடுதலையை நீர் கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, வெளியரங்கமான அற்புத அடையாளங்கள் ஆராதனை வேளையில் நடப்பதாக, அவர்களுடைய ஊழியங்களிலே நடப்பதாக. அவர்கள் எங்கெல்லாம் கால் வைக்கிறார்களோ அங்கெல்லாம் தடைகள் உடைக்கப்படுவதாக. பாஸ்டர் கிறிஸ்டபர் இமாச்சல் பிரதேசத்திலே சமீபத்திலே இந்த கிளவுட் பிளாஸ்டிலே பலவிதமான இழப்புகள், உயிர் சேதங்கள், அவைகளின் நடுவிலும் அந்த ஊழியங்களை அவர்கள் செய்து வருகிறார்கள். வலது கரத்தை உயர்த்தி நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு மாதத்திலும் வாக்குத்தத்த ஆராதனையிலே நம்முடைய முதல் காணிக்கையை நாம் மிஷன் ஆஃபரிங்காக செலுத்துவது நம்முடைய வழக்கம். இந்த ஜெபத்தை நாம் ஏறெடுக்க போகிறோம். பாஸ்டர் பென் சாமியல் அவர்கள் இந்த ஜெபத்தை அவர்கள் ஏறெடுப்பார்கள். தேவ சமூகத்தை நோக்கி, ஆண்டவரே, நாங்கள் தாங்கி கொண்டிருக்கிற மிஷனரிகளை நீர் ஆசீர்வதியும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். ஆராதனை முடிந்து கீழே செல்லும் பொழுது ஆஃபரிங் பாக்ஸில் நீங்கள் அதை பயபக்தியோடு செலுத்த கேட்கிறோம். கர்த்தருடைய கிருபை நம்மோடு இருப்பதாக. அவரும் சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, ஒவ்வொரு மிஷனரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், நாங்கள் நினைவு கூறுகிறோம். நாங்கள் தாங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். விசேஷமாக இந்த மிஷனரி காணிக்கைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கொடுக்குற ஒவ்வொரு கரங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். அபரிவிதமாக நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வாதத்தால் நிரப்பி, ஆண்டவரை, இன்னும் அநேகரை தாங்குவதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய பாதுகாப்பு ஒவ்வொரு ஊழியர்களோடு கூட இருந்து இந்த கடைசி நாட்களில் வேண்டிய கிருபையை பலனை கர்த்தர் தரபடி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காணிக்கையை கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய கரம் தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சங்கீதத்தை திருப்பிக் கொள்ள நான் கேட்கிறேன். 27ஆம் சங்கீதத்தை திருப்பிக் கொள்வோம். 5வது வசனத்தை நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரே குரலில் நம்ம வாசிக்க போகிறோம். சங்கீதம் 27:5. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மரவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. For he will hide me in his sheltering. The day of trouble he will conceal me under the cover of his tent. He will lift me high upon a rock. Amen. இந்த புதிய மாதத்திலும் இந்த 9வது மாதத்திலும் கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருடமும் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும்
தம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற கிருபை உள்ள வார்த்தையினாலே கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை உள்ள வார்த்தைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். ஆமென். கடந்த மாதம் முழுவதும் நம்மை கண்ணின் மணி போல காத்த ஜீவனுள்ள தேவன் இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அற்புதமான இந்த வாக்குத்தத்தத்திற்காக நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறேன். ஏதோ ஒரு மாதத்திலே, ஒரு குறிப்பிட்ட மாதத்திலே இந்த வாக்குத்தத்தம், இந்த வருடத்தில் இந்த வாக்குத்தத்தம் என்று அப்படி முக்கியத்துவப்படுத்துவதை விட ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மோடு வாக்குத்தத்தங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆகவே இந்த மாதத்திலே, 9வது மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அற்புதமான தேவனுடைய வார்த்தைகளை அறிக்கை செய்து கொண்டே இருப்போம். கர்த்தர் என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். ஹல்லேலூயா. என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். சத்தமா இந்த வார்த்தையை சொல்லுங்க. என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். He shall set me up upon a rock. ஆமென். பக்கத்துல திரும்பி பார்த்து கையை குலுக்கி சொல்லுங்க, கர்த்தர் உங்களை கண்மலையின் மேல் உயர்த்துவார். ஆமென். 37ஆம் சங்கீதத்தினுடைய 34ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வசனம் என்ன சொல்கிறது? நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார், துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். ஹல்லேலூயா. Wait for the Lord and keep his way, and he will exalt you to inherit in the land. Amen. You will look on when the wicked are cut off. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள்ளும் பொழுது கர்த்தர் உன்னை உயர்த்துவார் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. ஆமென். இந்த புதிய மாதத்தில் மட்டுமல்ல, கர்த்தர் உங்களை எல்லா நிலைகளிலும் உயர்த்துவாராக என்று மனதார உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில எல்லா நிலைகளிலும் கர்த்தர் உங்களை உயர்த்துவாராக. நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் தம்முடைய பிள்ளைகளை உயர்த்துகிறவர். ஆமென். நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் எல்லா நிலைகளிலும் கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். வாசிக்க கேட்ட வேத பகுதி சொல்கிறது, தீங்கு நாளில். என்ன நாளில்? தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் தீங்கு நாள். எந்த வினாடியும் எந்த சூழ்நிலையிலும் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிற பொல்லாத சத்ருவின் கிரியைகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கலாம். அவன் தூரத்தில் நின்று அக்னி அஸ்திரங்களை எய்து கொண்டே இருக்கிறானா. ஆமென். அக்னி அஸ்திரங்கள் ஒருவேளை இது வார்த்தைகளால் இருக்கலாம், செயல்களால் இருக்கலாம், நம்முடைய இருதயத்தை சுக்குநூறாக உடைத்திருக்கலாம், சின்ன பின்னமாக்கி இருக்கலாம், எழுந்திருக்க கூடாத அளவிற்கு மடங்கடிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் தீங்கு நாளில் அவர் நம்மை கூடாரத்தில் வைத்து மறைக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை அற்புதமான ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஆமென். 91ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஆமென். நாம் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறோம். நாம் சாதாரணமானவர்கள் அல்ல, நாம் சாதாரண இடத்தில் இல்லை, உன்னதமானவருடைய மறைவிலே இருக்கிறோம். தம்முடைய கூடாரத்திலே மறைத்து ஒளித்து வைத்து அவர் நம்மை உயர்த்துவார் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. ஆமென். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில தீங்கு நாளிலே கர்த்தர் உங்களை மறைத்து தம்முடைய கரத்தினாலே மறைத்து ஒளித்து கர்த்தர் உங்களை பாதுகாப்பாராக என்று இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. சத்தமா இல்லையே சொல்லுங்க. மோசே தேவ சமூகத்தை நோக்கி ஏக்கத்தோடு கேட்கிறார், நான் உம்மை பார்க்கணுமேன்னு சொன்ன பொழுது கர்த்தருடைய வார்த்தை மோசேக்கு புறப்பட்டது. யாத்திராகமம் 33ஆம் அதிகாரத்தை கடைசி பகுதி வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். கண்மலையின் வெடிப்பிலே என் கரத்தினால் உன்னை மூடி உன்னை நான் கடந்து செல்வேன். ஹல்லேலூயா.
என் பின்பக்கத்தை நீ பார்ப்பாய், என் முகமோ காணப்படாது. கரத்தினாலே மூடி மறைத்து நம்மை பாதுகாத்து தம்முடைய மகிமையை கர்த்தர் வெளிப்படுத்துகிற அற்புதமான தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நேரலையிலே கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தீங்கு நாளிலே கர்த்தர் தம்முடைய கூடாரத்திலே மறைத்து ஒளித்து வைத்திருக்கிறதுனால தான் நாம் இதுவரைக்கும் நிர்மூலமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனையோ தீங்குகள், எத்தனையோ நாசமோசங்கள், எத்தனையோ மனிதனுடைய காய்மகாரமான பார்வைகள் நம்மேல் விழுந்த பொழுது கூட இதுவரைக்கும் நாம் நிற்கிறோம் என்று சொன்னால் அது கர்த்தருடைய கிருபை தானே. ஆமென். தீங்கு நாளில், the day of trouble, நம்முடைய வாழ்க்கையிலே அதை குறித்து சற்றும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. காரணம் 121 சங்கீதம் 7 கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். ஆமென். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். இந்த வார்த்தை சத்தமா சொல்லலாமே, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். ஹல்லேலூயா. ஆமென். யாபேஸ் என்கிற ஒரு மனிதனை பற்றி பரிசுத்த வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் ஒரு நாள் தேவ சமூகத்தை நோக்கி ஜெபித்தார். 1 நாளாகமம் 4:10 சொல்கிறது, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அவைகளுக்கெல்லாம் என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்ட பொழுது அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினாராம். ஆமென். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அவைகளுக்கு என்னை விலக்கி காத்தருளும். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டிய முக்கியமான ஜெபத்தில் ஒன்று யாபேசனுடைய ஜெபம், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, ஹல்லேலூயா, என் எல்லைகளை பெரிதாக்கி. சத்தமா அந்த வார்த்தை சொல்லுங்க, என் Lord extend my boundaries, Lord extend my territories. என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகள் பெரிதாவதாக, என்னுடைய எல்லைகள் பெரிதாகட்டும், உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்கட்டும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி எல்லா தீங்குகளுக்கும் கர்த்தர் என்னை விலக்கி காப்பீராக. அல்லேலூயா. ஆமென். நமக்கு பாதுகாப்பு நாம் ஆராதிக்கிற அருமை இரட்சகராகி இயேசு கிறிஸ்துனுடைய நாமம் மட்டும்தான். சத்தமாமேன்னு சொல்லலாமா? உலகத்தான் அவனை பாதுகாப்பதற்கு, எல்லா வன்கண்கள் பொறாமை நாவிகளுக்கு விலக்கி காப்பதற்கு என்னென்ன காரியங்களை செய்யணுமோ எல்லா காரியத்தையும் உலகத்தார் செய்கிறார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமோ நமக்கு அரண் அவர் மட்டும்தான். ஹல்லேலூயா. நமக்கு பாதுகாப்பு நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன். ஆமென் சொல்லலாமா? கூடாரத்தில் மறைத்து, தீங்கு நாளில் கூடாரத்தில் மறைத்து ஒளித்து வைத்து அவர் கண்மலையின் மேல் உயர்த்துவார். எங்க உயர்த்துவாராம்? கண்மலையின் மேல் உயர்த்துவார். கண்மலையாகிய கிறிஸ்துவை பற்றிக்கொள்கிற மேலான கிருபைகளை உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகாதபடி நீங்கள் பார்த்து கொள்வீர்களானால் நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் உங்களை நிச்சயம் உயர்த்துவார் என்று உளமாற உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை எல்லா நிலைகளில் உயர்த்துவாராக. ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை பக்கத்தில் பார்த்து சொல்லலாமே, எல்லா நிலைகளிலும் கர்த்தர் உங்களை உயர்த்துவாராக. 1 சாமுவேல் 2:8 வேதம் சொல்லுகிறது, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். ஆமென். சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற அற்புதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நாமும் அற்புதமான சாட்சிகளை சொல்ல முடியும். எளியவனாய் இருந்த குப்பையிலிருந்த என்னை கர்த்தர் தூக்கி எடுத்து மேன்மைப்படுத்தி இருக்கிறாரே, அவருடைய நாமத்திற்கு மகிமை என்று நாமும் உளமாற அவருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்த முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதமான கிருபைகளை உங்களுக்கு செய்வாராக. உபாகமம் 28:1 அதை தான் சொல்கிறது, சகல ஜனத்திலும் கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பாராக. ஆமென்.
நான் சொல்லுகிற வார்த்தை ஒவ்வொன்றும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை. கர்த்தர் உங்களை சகல ஜனத்திலும் மேன்மையாக வைப்பாராக. ஆமென். தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, வைராக்கியத்தோடு அறிக்கை செய்ய பழகுங்கள். கர்த்தர் என்னை சகல ஜனத்திலும் மேன்மையாக வைப்பார். ஆமென். வசனம் அப்படிதான் சொல்கிறது. உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எல்லா நிலைகளிலும் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாராக, உயர்த்துவாராக. உபாகமம் 28:14 சொல்லப்பட்டது போல, கீழாக்காமல் மேலாக்கி, வாலாக்காமல் தலையாக்கி, எல்லா நிலைகளிலும் உங்களை உயர்த்துவாராக என்று இந்த காலை வேளையில, இந்த மாதத்தினுடைய முதல் கர்த்தருடைய வார்த்தையிலே நான் உங்களை உளமாற ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த நேரலையிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவஜனமே, இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் உங்களை எல்லா நிலைகளிலும் உயர்த்துவாராக என்று நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். ஒவ்வொரு வாக்குத்தத்தத்திலும் அந்த வாக்குத்தத்தத்தை நான் சுதந்தரிப்பதற்கு தேவன் எதிர்பார்க்கிற கட்டளை உண்டு என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆமென். எவ்ரி ப்ராமிஸ் there is a condition. ஹல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை நாம் விரும்புகிறதை, வாஞ்சிக்கிறதை விட அந்த வேத பகுதியில் இருக்கிற கட்டளை என்ன, அந்த கட்டளையை நான் கைக்கொள்வதற்குரிய வார்த்தை என்ன என்று ஆவலாய் நீங்கள் தேடுவீர்களானால், வேதம் சொல்கிறது, அப்பொழுது இவைகள் யாவும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. இந்த 27ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்ட அற்புதமான தேவனுடைய வாக்குத்தத்தம், கர்த்தர் உன்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். ஆமென். கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அப்படியானால் இந்த வாக்குத்தத்தத்திலே மறைந்திருக்கிற கட்டளை என்ன? இந்த 27ஆம் சங்கீதத்தை நீங்கள் கூர்ந்து கவனித்து தியானித்து வாசித்து பார்ப்பீர்களானால், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். ஆமென். கர்த்தரை சார்ந்து அவருடைய ஒத்தாசையை தேடுகிறவர்களுக்கு, அவருடைய மகிமையை தேடுகிறவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். கர்த்தர் எல்லாரையும் உயர்த்துவாரா என்றால் இல்லை. அவருடைய சமூகத்தை, அவருடைய பிரசன்னத்தை, அவரை யார் தேடுகிறார்களோ அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், கர்த்தர் உன்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். ஹல்லேலூயா. 27ஆம் சங்கீதத்தை கூர்ந்து கவனித்து வாசித்து பாருங்கள். 8ஆம் வசனம் என்ன சொல்கிறது? என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடம் சொல்லிற்று. ஆமென். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே. ஹல்லேலூயா. கடைசி வசனம் என்ன சொல்கிறது பாருங்கள்? கர்த்தருக்கு காத்திரு. ஆமென். கர்த்தருக்கு காத்திரு, திடமனதாயிரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருக்கே காத்திரு. கர்த்தருடைய கரத்தின் அசைவுக்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய கரம் என் வாழ்க்கையில், என் பிசினஸ்ல, வேலை ஸ்தலத்தில் ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய வேண்டும் என்று அவருடைய சமூகத்தை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். நான் இந்த காலவெளியிலே கர்த்தருடைய வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களை கண்மலையின் மேல் உயர்த்துவார். தீங்கு நாளில் கூடாரத்திலே மறைத்து அவர் உங்களை உயர்த்துவார். கண்மலையின் மேல் உயர்த்துவார் என்பது எல்லாரும் பார்க்கத்தக்க, பிரமிக்கத்தக்க அளவுக்கு கர்த்தர் இவர்களோடு இருக்கிறார் என்பதை கண்டுகொள்கிற அளவிற்கு தேவன் உயர்த்துவாராக. ஆமென். 4ஆம் வசனத்தில் உளமாற சங்கீதக்காரனுடைய வாஞ்சை பாருங்கள். கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக, அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாக என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். ஹல்லேலூயா. பாருங்கள், அவருடைய தேடுதலுடைய வேட்கை பாருங்கள், அந்த வாஞ்சை தாகம் பாருங்கள். சமஸ்த இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய ராஜா, ஆனா அவர் சொல்றாரு, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். எதற்காக? நான் அவருடைய மகிமையை பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் தேவனுடைய மகிமையை பார்க்க வேண்டும். இந்த காலவேளையில கர்த்தரனை உயர்த்துவார், கண்மலையின் மேல் உயர்த்துவார். நல்லது. யாரை உயர்த்துவார்? உளமாற அவரை தேடுகிறவர்களுக்கு. ஹல்லேலூயா.
உண்மையாய் அவரை தேடுகிறவர்களுக்கு, அவருடைய மகிமையை வாஞ்சிக்கிறவர்களுக்கு. இன்றைக்கு தேவ சமூகத்திற்கு நான் போகிறேன், கர்த்தருடைய வார்த்தை எனக்காக புறப்பட்டு வரப்போகிறது, நான் அவருடைய நாமத்தை உயர்த்துவேன். எத்தனை இக்கட்டுகள், எத்தனை வேதனைகள், எத்தனை காயங்கள் இருந்தாலும் அவைகளை பொருட்படுத்தாமல் கர்த்தரை துதிப்பேன். ஹல்லேலூயா. ஆபகுக் 3:18 நான் கர்த்தரை துதிப்பேன். 17 வசனத்தில் பல இழப்புகள் ஆனாலும் கர்த்தரை துதிப்பேன். கர்த்தருக்குள் களி கூறுகிற ஒரு அனுபவம் எத்தனை அற்புதமானது. ஆமென். அடின்னு அடிச்சு ரத்தம் சொட்ட ஊத்திட்டு இருக்குது. அப்போஸ்தலர் 16:24-25 நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் கர்த்தரை துதித்து பாடின பொழுது ஆண்டவருடைய அற்புதமான கிருபைகளை அவர்களுக்கு மட்டுமல்ல, அந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கும் கர்த்தர் நடப்பித்தாரே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க வாழ்க்கையில உங்களை மட்டுமல்ல, உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கும் உங்களால் விடுதலையை தருவாராக. ஆமென். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்தில் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை எப்பொழுது உயர்த்துவார்? என்னுடைய உள்ளத்தில் இந்த கேள்வி ஓடிக்கொண்டிருந்தது. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை எப்பொழுது உயர்த்துவார்? இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு கண்மலையில் உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை எப்பொழுது உயர்த்துவார்? பல காரியங்கள் பரிசுத்த வேதம் சொல்கிறது. ஒரு 3 காரியத்தை சொல்கிறேன். நம்பர் 1, காத்திருந்தால் உயர்த்துவார். ஆமென். நம்பர் 2, கரத்தில் இருந்தால் உயர்த்துவார். நம்பர் 3, கர்த்தரிடத்தில் இருந்தால் உயர்த்துவார். நீங்கள் எளிதில் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதற்காக, காத்திருந்தால், கரத்தில் இருந்தால், கர்த்தரிடத்தில் இருந்தால் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து நல்ல வார்த்தை சொல்லுங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நம்பர் 1, காத்திருந்தால் உயர்த்துவார். காத்திருக்கிற அனுபவம். எத்தனை நாள் காத்திருப்பது, எத்தனை மாதம் காத்திருப்பது, எத்தனை வருடம் தான் காத்திருப்பது. ஒருவேளை பலவிதமான அங்கலாய்ப்பு நம்முடைய உள்ளத்திலே ஓடிக்கொண்டிருக்கலாம். இந்த நேரலையிலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய இருதயத்திலும் கூட இப்படிப்பட்ட அங்கலாய்ப்புகள். எவ்வளவு நாள் காத்திருப்பது? பரிசுத்த வேதம் சொல்கிறது, 37ஆம் சங்கீதத்தினுடைய 34ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது வசனம் என்ன சொல்கிறது பாருங்கள். எடுத்த ஒருவர் சத்தமாய் சீக்கிரமாய் வாசியுங்கள். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். ஆமென். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். நல்ல சத்தவன் அழிலையே சொல்லலாமா? தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆக்க பொறுத்தவன் இவ்வளோ நாள் காத்திருந்து கடைசியில் கோட்டை விட்டுட்டேனேன்னு சொல்லுவாங்க சிலர். இந்த காலவேளையிலே கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேரே புறப்பட்டு வருகிறது. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், பூமியை சுதந்தரிப்பதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். ஆமென். அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது அவர் உன்னை உயர்த்துவார். நன்றாக கவனியுங்கள். உன்னுடைய வழியை கைக்கொள் என்று சொல்லவில்லை, அவருடைய வழியை கைக்கொள். ஹல்லேலூயா. அவருடைய வழி அற்புதமானது. ஆமென். ஏசாயா 55ஆம் அதிகாரத்தினுடைய 8, 9 ஆகிய வசனங்களை வாசித்து பாருங்கள். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய அற்புதமான கிருபைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய வழி, அவருடைய நினைவு அத்தனை அற்புதமானது, ஆச்சரியமானதாக இருக்கிறதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். எரேமியா 29:11 பாருங்கள். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு
நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். ஹல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு. இந்த காலை வேளையில பல காரியங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்கள். தேவ சமூகத்தில் காத்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் ஒரு பிரேக் த்ரூ என்னுடைய வாழ்க்கையில தரமாட்டாரா? என்னுடைய பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில ஒரு பிரேக் த்ரூ வராதா? என்னுடைய பிசினஸ்ல ஒரு பிரேக் த்ரூ வராதா என்று அடுத்த நிலைக்கு நான் எப்பொழுது உயர்த்தப்படுவேன் என்று பல காரியங்கள் நிமித்தம் உங்களுடைய உள்ளம் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேரே புறப்பட்டு வருகிறது. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பேரில் நான் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். ஹல்லேலூயா. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே நம்முடைய வழியை பார்க்கிலும் நம்முடைய நினைவுகளை பார்க்கிலும் கர்த்தருடைய நினைவு ஆச்சரியமானது, அற்புதமானது. நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்தலாமே. அவருடைய வழி, அவருடைய நினைவு எத்தனை பெரிது. ஆமென். காத்திருங்கள். காத்திருக்கிறவர்களை உயர்த்துகிற அற்புதமான தேவன். ஹல்லேலூயா. 37ஆம் சங்கீதத்தினுடைய 5ஆம் வசனம் அப்படிதான் சொல்கிறது. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவாராக. ஹல்லேலூயா. இந்த காலவெளியிலே கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய நான் உளமாற சொல்கிறேன், கர்த்தர் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவாராக. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவாராக. எப்பொழுது காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார்? உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து. ஆமென். கர்த்தருக்கு காத்திருந்து உன் வழியை ஒப்பு கொடுக்கும் பொழுது, என் வழி தனி வழின்னு சொன்னால் காரியங்கள் வாய்க்காது. ஆமென். என் வழி தனி வழி என்று சொன்னால் காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்ய விட மாட்டார். உங்கள் வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5, 6 ஆகிய வசனங்களை வாசித்து பாருங்கள். உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஆமென். உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்து அவருடைய உயர்த்துதலுக்காக, அவருடைய கரம் கூட இருந்து நடத்துவதற்காக காத்திருப்பீர்களானால், காத்திருக்கிறவர்களுக்கு அற்புதத்தை செய்கிற அற்புதமான ஜீவனுள்ள தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே, பிள்ளைகள் வாழ்க்கையிலே மகிமையான காரியங்களை, கிரியைகளை செய்வாராக. ஆமென். நம்பர் 1, காத்திருந்தால் உயர்த்துவார். நம்பர் 2, கரத்தில் இருந்தால் உயர்த்துவார். ஆமென். 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தினுடைய 6ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 1 பேதுரு 5:6. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். ஆமென். Humble yourselves therefore under the mighty hand of God, so that the proper time he will may exalt you. ஆமென். ஏற்ற காலத்திலே, ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஆமென். ஆகவே தான் என்னுடைய செய்தியினுடைய 2வது தலைப்பு சொன்னேன், கரத்தில் இருந்தால் உயர்த்துவார். ஆமென். யார் கரத்தில் இருந்தால் உயர்த்துவார்? கர்த்தருடைய கரத்திலே. சத்தமா ஆமென் சொல்லலாமா? கர்த்தருடைய கரத்தில் இருங்கள். ஏற்ற காலத்தில் உயர்த்துகிறவர், எல்லாவற்றையும் ஏற்ற நேரத்தில் செய்கிறவர். பிரசங்கி 3:11 அதை தான் சொல்கிறது. அவர் எல்லாவற்றையும் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர். உங்கள் வாழ்க்கையில ஏற்ற காலத்தில் காரியங்களை நேர்த்தியாய் செய்வாராக. ஆமென் சொல்லலாமா? ஏற்ற காலத்தில் செய்கிற அற்புதமான தேவனுடைய கிரியைகள் உங்கள் வாழ்க்கையில் நடப்பதாக. ஏசாயா 60:22 வாசித்து பாருங்கள். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் அதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஆமென். எப்பொழுது இது நடக்குமாம்? கர்த்தருடைய கரத்தில் இருக்கும் பொழுது. நீங்கள் கர்த்தருடைய கரத்தில்
இருப்பதை அவர் அதிகமாய் விரும்புகிறார். ஆமென். நாம் அவருடைய கரத்தில் இருக்கிறோம். சத்தமா அந்த வார்த்தை சொல்லுங்க, நாம் அவருடைய கரத்தில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஏசாயா 49:16 சொல்கிறது, இதோ உன்னை என் உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறேன். ஆமென். I have inscribed you in the palm of my hands. What a privilege it is. Hallelujah. எத்தனை பெரிய ஸ்லாக்கியம். உங்களையும் என்னையும் அவருடைய உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறாராம். நல்ல சத்தமாரிலே சொல்லாமா? கர்த்தர் உங்களையும் என்னையும் அவருடைய உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார். ஆமென். ஏசாயா 41:10 சொல்கிறது, என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இந்த காலவேளையில் ஏன் நான் எதிர்பார்க்கிற உயர்வு எனக்கு கிடைக்கவில்லை? ஏன் எனக்கு கிடைக்க வேண்டிய உயர்வு என்னை தாண்டி போகிறது? பல நேரத்தில் நாம் குழம்புகிறோம், பல நேரத்தில் புரியவில்லை, இன்னும் எத்தனை நாள் காத்திருப்பது என்று குழம்புகிறோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். எப்படி இருங்கள்? அடங்கி இருங்கள். கர்த்தருடைய கரத்தில் அடங்கி இருக்கிறவர்களை கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. கர்த்தர் ஏற்ற நேரத்தில் எனக்கு வேண்டியதை கர்த்தர் நிச்சயம் தருவார்னு விசுவாசித்து அவருடைய கரத்தில் அடங்கி இருப்போமானால் நிச்சயம் கர்த்தருடைய அனுக்கிரகத்தின் கிருபையை கர்த்தர் தந்தருளுவாராக. ஹல்லேலூயா. 75வது வயதிலே உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்ன பொழுது விசுவாசித்து தன்னுடைய மனைவி சாராயை அழைத்து கொண்டு ஆபிராம் புறப்பட்டு போகிறார். 25 வருஷம் காத்திருக்கிறார். இடையில ஒரு பைபாஸ் ரூட் ஒன்று எடுக்கிறாங்க சாராய். எவ்வளோ நாள் தான் நம்ம காத்திருக்கிறது? எவ்வளோ நாள் தான் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது? கொஞ்சம் மூளை யோசிக்க வேண்டாமையா? உமக்கு கிறுக்கு பிடிச்சிடுச்சியா? வயசாகி நான் சொல்கிறத கேளும். என்னுடைய வேலைக்காரியாகிய சாராயை சேர்த்து கொள்ளும், அவளாலே என்னுடைய வீடு கட்டப்படுவதாக. அல்லேலூயா. ஆமென். பரவாயில்ல, இந்த ஆஃபர் ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு ஆபிரகாம் நினைச்சார். அதுக்கு என்ன சொல்லியிருக்கணும் ஆபிரகாம்? உனக்கு தான் கிறுக்கு பிடிச்சி, பைத்தியக்காரி பேசுகிற மாதிரி பேசுகிற. கர்த்தர் சொன்னதை செய்வார்னு கரத்தில் இருக்க வேண்டாமா அடங்கி? ஓகேன்ட்டார். அதுக்கேற்ற மாதிரி சாராய திருமணம் பண்ண உடனே வேதம் சொல்கிறது, சாராய் கர்ப்பவதியான பொழுது தன்னுடைய எஜமாட்டிய அற்பமாய் எண்ணினாலாம். ஆமென். யார் அந்த மேன்மையான ஸ்தானத்தை கொடுத்தாங்களோ அவங்கள அற்பமாக நினைச்ச ஆரம்பிச்சாலாம். வேதம் சொல்கிறது, அவளுடைய எஜமானி அவளை கடுமையாய் நடத்தின பொழுது அவள் வாழ்க்கை வெறுத்து போய் ஓடுகிறாள். வனாந்திரத்தின் பாதையில் ஓடுகிற பொழுது ஆதியாகமம் 16:9 என்ன சொல்கிறது பாருங்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு, நான் உன் சந்ததியை பெரிய ஜாதியாக்குவேன். ஹல்லேலூயா. நல்ல சத்தமா இல்லை சொல்லுங்க. நீ திரும்பி போய் உன் நாச்சியார் அண்டையினுடைய கரத்திலே கையிலே அடங்கி இரு. நீ அடங்கி இருக்கும் பொழுது நான் உன்னை உயர்த்துவேன், உன் சந்ததியை உயர்த்துவேன். ஆமென் சொல்லலாமா? எத்தனை அற்புதமான தேவன். இந்த காலவேளையிலே சில நேரங்களிலே சில உயர்வுகள், சில ஆசீர்வாதங்கள், சில மேன்மைகள் நமக்குள் வரும்பொழுது நம்மை அறியாமலேயே நமக்குள்ளே சில மேட்டுமைகள் கண்டிப்பாக வரும். ஆமென். கண்டிப்பாக எட்டி பார்க்கும். அப்படி எட்டி பார்க்கும்போது அது அப்பப்போ தட்டணும். ஆமென் சொல்லுங்க. சுத்தமாக ஆமென் சொல்லுங்க. வீட்டில் அம்மாமார் அரிசி உழ வைக்கிறதுக்கு அரிசி போடும்பொழுது ஒரு ஆழாக்கு அரிசி எடுத்து அதை தலையை தட்டுவாங்க. ஆமென். சிலர் தட்டுவாங்க, சிலர் தட்டாமையே போடுவாங்க. தட்டினா அளவு வரும் கரெக்டாக. ஆமென். நீங்களாம் பார்த்தா வீட்டில் அரிசி போடுற மாதிரி தெரியல எனக்கு. சோறு ஆக்குறோமில்ல, சாப்பிட்றோமில்ல, அதை மாதிரி தலையை தட்டணும் அப்பப்போ. ஏன்னா நம்மளை அறியாமலே சில நேரத்தில் சில மேட்டிமை, சில பெருமை,
சில நேரங்களில் நம்மை அறியாமல், சில நேரத்தில் சிலர் அறிந்தே மீட்டுமை பெருமை வந்துடும். ஆமென். ஆகாருக்கு வந்தது போல, பத்தியா எவ்வளோ நாள் இருந்து உனக்கு வேலை ஆகலை பார், நான் வந்த உடனே பார் கர்த்தர் எனக்கு பாக்கியத்தை கொடுத்தார். ஆமென். ஆனால் கர்த்தருடைய தூதனானவர், கர்த்தருடைய சத்தம் ஆகாருக்கு புறப்பட்டுச்சு, நீ புறப்பட்டு போய் உனக்கு இந்த மேன்மையான ஸ்தானத்தை கொடுத்த உன் எஜமாட்டியினுடைய கையின் கீழ் அடங்கியிரு, நான் உன் சந்ததியை பெரிய ஜாதியாக்குவேன். ஹல்லேலூயா. அப்போ உயர்வு எதன் அடிப்படையில் வருகிறது? அவருடைய கரத்தில் அடங்கி இருந்தால். ஆமென். பக்கத்தில் கை குலுக்கி சொல்லுங்க, கரத்தில் அடங்கி இருங்க. எபிரேயர் 13:17 அப்படிதான் சொல்கிறது. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல, அவர்கள் சந்தோஷத்தோடு இதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். ஆமென். கீழ்ப்படிந்து அடங்குங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். எங்கே கீழ்ப்படிதல் இருக்குதோ அங்கே தான் மேல்படி உண்டு. ஆமென். கீழ்ப்படிய 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 கர்த்தர் உங்களை மேல்படிக்கு உயர்த்திட்டே இருப்பார். சத்தமாக கையை உயர்த்துறலையே சொல்லலாமா? ஆகையால் ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறீர்கள். நீங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறீர்கள். எரேமியாவுக்கு அன்றைக்கு அந்த வார்த்தை புறப்பட்டு வந்தது. நீ குயவன் வீட்டுக்கு எழுந்து புறப்பட்டு போ. எரேமியா 18ஆம் அதிகாரத்தில் குயவன் தன்னுடைய கையில் கெட்டு போனதை மீண்டுமாய் திருத்தமாய் ஒரு பாண்டத்தை செய்தபொழுது கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு புறப்பட்டு வந்தது. இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ? நீங்கள் என் கையில் களிமண்ணாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அந்த தாழ்மையை நாம் அணிந்து கொள்வோம். ஆண்டவரே, நான் உம்முடைய கையிலே களிமண்ணாய் இருக்கிறேன். ஆமென். நான் ஒரு களிமண்ணாய் இருக்கிறேன். ஆமென். என்றைக்கு நம்முடைய சிந்தையில் இந்த எண்ணம் வருதோ, ஆண்டவரே நான் ஒரு மண், ஆமென், நான் ஒரு களிமண், உம்முடைய கையில் இருக்கிற களிமண் உமக்கு பிரியமாய் வணைந்து கொள்ளும் என்று நீங்கள் அர்ப்பணித்து பாருங்கள். பெரிய வீட்டில் பயன்படுகிற பொன் பாத்திரங்களாய், வெள்ளி பாத்திரங்களாய், கனத்திற்குரிய பாத்திரங்களாய் கர்த்தர் உங்களை கொண்டு போய் நிறுத்துவார். ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவது, கர்த்தரிடத்தில் இருந்தால் உயர்த்துவார். ஆமென். எத்தனை சொல்லியிருக்கிறேன்? என்னென்ன சொன்னேன்? காத்திருந்தால் உயர்த்துவார், கரத்தில் இருந்தால் உயர்த்துவார், கர்த்தரிடத்தில் இருந்தால் உயர்த்துவார். யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தினுடைய 10ஆம் வசனம் இவ்விதமாக சொல்கிறது, கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். Humble yourselves before the Lord and he will exalt you. ஆமென். கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஸ்தானத்தில் எவ்வளவு உயரத்தில் கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்தினாலும் இவைகளெல்லாம் கர்த்தர் நீர் எனக்கு ஈவாக தந்தது. என்னுடைய தாளந்துகளோ, என்னுடைய பெயரோ, பிரஸ்தாபமோ, என்னுடைய காரியமோ என்று சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. இவைகளெல்லாம் கர்த்தர் ஈவாக எனக்கு தந்தது. ஆமென். ஆகவே எந்த அளவிற்கு தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்துகிறோமோ, எந்த அளவுக்கு நம்மை தாழ்த்துகிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஆகவே தான் என்னுடைய செய்தியினுடைய 3வது தலைப்பு, கர்த்தரிடத்தில் இருந்தால் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமென். கர்த்தரிடத்தில் இருந்தால். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தினுடைய 34ஆம் வசனம் சொல்கிறது, தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். He giveth grace unto the lowly. தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபையை அளிக்கிறவர். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 15:33 சொல்கிறது, மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. ஆமென். அழிவினுடைய காரிய அகந்தையை காட்டுகிறது. எங்க அகந்தை இருக்கிறதோ நிச்சயம் அங்கு ஒரு அழிவு வரும். ஆனால் மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. வலது கரத்தை உயர்த்துறலிலேயே சொல்லலாமா? மேன்மைக்கு முன்பதானது தாழ்மை. ஆமென். மிக 6:8 விதமாக சொல்கிறது, மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார்,
நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பதாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. ஆமென். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பதாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கேட்கிறார். வேறு எண்ணத்தை அவர் கேட்கிறார். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 12, 13 ஆகிய வசனங்களை பாருங்கள். இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளை கட்டளைகளை உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதை அல்லாமல் வேறு எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்திலே கேட்கிறார். ஆமென். நமக்கு நன்மை உண்டாகும்படி நாம் தேவ சமூகத்திலே மனத்தாழ்மையாய் நடப்பதை நம்முடைய ஜீவனுள்ள தேவன் எதிர்பார்க்கிறார். 2 நாளாகமம் 7:14 அதை தானே சொல்கிறது. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் பரலோகத்தில் இருக்கிற நான் ஜெபத்தை கேட்டு பாவத்தை மன்னித்து சேமத்தை தருவேன். ஹல்லேலூயா. I will forgive their iniquities and heal their land. ஆமென். பாவத்தை நீக்கி சேமத்தை தருகிறவர். சொல்லுங்க சத்தமா, பாவத்தை நீக்கி சேமத்தை தருகிறவர். பாவத்தோடு சேமத்தை தருகிறவர் அல்ல. காரணம், அவர் தீமையை நோக்கி பார்க்காத சுத்த கண்ணன். ஆமென். பாவத்தை நீக்கிதான் சேமம். பாவத்தோடு சேமத்தை ஒரு நாளும் கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டார். அதைத்தான் நீதிமொழிகள் 28:13 சொல்கிறது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். இரக்கம் பெறுவான். கர்த்தரிடத்தில் இருந்தால் கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. இந்த காலவெளியிலே கர்த்தருடைய அற்புதமான வார்த்தையை இந்த மாதம் மட்டுமல்ல, இந்த வருடம் மட்டுமல்ல, அவருடைய வருகை மட்டும் நாம் அறிக்கை செய்ய வேண்டிய ஒரு வார்த்தை, அவர் என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். ஹல்லேலூயா. எடுமி நிற்பமா, தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கலாமா? கர்த்தாவே, இந்த காலை விடையில நீர் எங்களுக்கு பாராட்டுகிற இந்த அற்புதமான கிருபைகளுக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் என்று சொல்லி சத்தத்தை உயர்த்தி நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம்னு கொஞ்ச நேரம் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்கள பாப்போம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். என் தேவன் என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். சத்தமா இந்த வார்த்தையை சொல்லுங்க எல்லாரும். என் தேவன் என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். அந்த கண்மலை கிறிஸ்துவே என்று 1 கொரிந்தியர் 10:4 சொல்கிறது. என் தேவன் என்னை உயர்த்துவார். ஹல்லேலூயா. என் தேவன் என்னை உயர்த்துவார். ஆமென். ஹல்லேலூயா. ஜீசஸ் காத்திருந்தால், கரத்தில் இருந்தால், கர்த்தரிடத்தில் இருந்தால் நிச்சயம் என்னை அவர் உயர்த்துவார். நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து கர்த்தருடைய கரத்திலே சமூகத்திலே காத்திருப்பேன், காத்திருப்பேன். கர்த்தருக்கு காத்திருந்து திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். ஹல்லேலூயா. இந்த காலை விடையில, இந்த புதிய மாதத்தில் உங்களுடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். நிச்சயம் கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவாராக. அற்புதமான எங்கள் நல்ல தேவனே, நாங்கள் மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வாதமான வேலைக்காக நன்றி. இந்த நாளிலும் தகப்பனே, உம்முடைய கிருபையின் இரக்கம் இம்மட்டும் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக நன்றி. தொடர்ந்து எங்களோடு இருக்க போறதுக்காக நன்றி. சங்கீதக்காரருடைய நம்பிக்கை போல நீர் கொடுத்த உம்முடைய வார்த்தையின்படி கர்த்தர் என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் என்ற வார்த்தையின்படி தெய்வ அனுகிரகம், தயவு, கிருபை தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளோடு இருப்பதாக. இந்த புதிய மாதத்திலே முதடியான் உம்முடைய பிள்ளைகளை உளமாற ஆசீர்வதிக்கிறேன். தெய்வ அனுகிரகம் தொடர்ந்து கூட இருக்கட்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய எழுப்புதலை, ஜெப வாழ்க்கையிலும் வேத தியான வாழ்க்கையிலும் வேத வசனத்தை கை கொள்கிற நிலையிலும் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, பிள்ளைகளின் வாழ்க்கையில ஒரு பெரிய எழுப்புதலை தந்தருளுவீராக. உமது நாமத்தினாலே உமது அடியான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே,
ஆமென். சேர்ந்து சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராகிய திரியேக தேவனுடைய அனுகிரகமும் அரவணைப்பும் ஆசீர்வாதமும் இன்றும் என்றும் சதா நாட்கள் நம் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் ஒருவருக்கு ஒரு வாழ்ச்சலங்கள் அன்றைய கிருபை உங்களோடு இருப்பதாக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.